அம்மாச்சி வைத்தியம். இன்று முள்ளங்கியின் மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் இதை கண்டுக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாத்திரை மருந்துலேயே நீங்கள் போயிட்டுருக்கவங்கனால உங்களுக்கு நம்ம தமிழ் மருத்துவத்தில் காய்கறிகள் எவ்வளோ இருக்குது, இந்த முள்ளங்கியில் எவ்வளோ சத்து இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. சின்ன வயசு பிள்ளைங்கன்னா உங்களுக்கு எடுத்தவொடனே ஒரு மாத்திரை லொடக்குன்னு போட்டுக்கிறது, அப்படி தான் பண்ணுறீங்க. ஆனால் இந்த முள்ளங்கி சாப்பிட்டா என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னு பாருங்கள். வாங்க முடிவு கொடுக்கலாம். முதல்ல முள்ளங்கி நீங்கள் சாப்பிட என்னென்னா, இரத்த சோகையாக இருக்கவங்களுக்கு இதை சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஊறும். அதே இடத்துல ரத்தம் தடைப்பட்டிருக்கு பாருங்கள், அடைப்பு இருக்கு பாருங்கள், அவங்களுக்கு இது நீட்டாக ரத்த ஓட்டம் கொடுக்கும். அதோட சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். முள்ளங்கி முதல்ல சொல்லுவாங்க முள்ளங்கி சாப்பிட்டா சுகர் ஏறும்னு. ஆனால் சுகர் ஏறாது, இது கண்ட்ரோல் கொண்டாடும். அதே ப்ரெஷரும் அப்படிதான், இது கண்ட்ரோலுக்கு தான் கொண்டாடும். இந்த முள்ளங்கியோட பெருமை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதோட கேன்சரை தடுக்கும். கேன்சரோட ஆரம்பத்திலே இது தடுத்துரும். அதனால் கேன்சருக்கு உள்ள முள்ளங்கி தான். அதனால் இதெல்லாம் புறக்கணிக்காமல் மலச்சிக்கலே இருக்காது. நீங்கள் வாரம் 2 தடவை சாப்பிட்டீங்கன்னா போதும், மலச்சிக்கலே வராது. அதனால் இதெல்லாம் செய்து பலன் பெறுங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள். சின்ன பிள்ளைங்க நீங்கள்லாம் இப்போ சாப்பிட்டு பழகினா தான் நாளைக்கு உங்களுக்கு உடம்புல சத்து ஏறும். அதை விட்டு நீங்கள் சும்மா மாடெல்லாம் இருக்க சாப்பாடை கடைங்களில் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு சத்து வராது. அதனால் கடையிலேயே முள்ளங்கிலாம் போட்டிருப்பாங்க, அதில் உப்பு காரம் எல்லாத்தையும் பவுடரு எல்லாம் பொடி பொடியாக பவுடரை கொண்டாந்து போடுறாங்க. ஆனால் நம்ம இது அழகாக சாம்பார் தூள் நம்மளே அரைச்சி குழம்பு வச்சு இல்லை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். முள்ளங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் இதை செய்து பாருங்கள். அதுக்குன்னு இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். முள்ளங்கியை நல்லா பொடி மஸ்கட்டையில் சீவிடுங்க. சீவின பிறகு அதை ஒரு கிண்ணத்தில் ஒரு 200 பால் ஊற்றிக்கிங்க. ஒரு 2 முள்ளங்கி 3 முள்ளங்கிக்கு 200 பால் ஊற்றிக்கிங்க. ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு இந்த முள்ளங்கி சீவின முள்ளங்கி தூக்கி அந்த பாலில் போடுங்க. போட்டு 2 ஏலக்காய் தட்டி போட்டுருங்க. போட்ட பிறகு அது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்தவொடனே அதை எடுத்து வச்சு நீங்கள் சர்க்கரை போட்டாலும் சரி, நாட்டு சர்க்கரை போட்டாலும் சரி, அவங்கவுங்க உடம்புக்கு தேவை என்னவோ கருப்பட்டி கூட போடுவாங்க, போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால் இது தயவு செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இடியாப்பம் மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா இடியாப்பம் மாதிரியே இருக்கும். அதனால் சாப்பிட்டு பாருங்கள், பலன் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.